அன்பான இறைமக்களை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். நாம் நம்பியிருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்பிக்கைக்குரியவர். அதனால் அவர் கூறிய வழியின்படி நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதிலும் நற்செயல்கள் செய்வதிலும் தவறாமல் இருக்க வேண்டும். மேலும் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் கூறுகிறார், நாம் எந்த அளவையால் அளக்கிறோமோ அதே அளவையால் நமக்கும் அளக்கப்படும். நாம் நிறைவாக நன்மை செய்தால் நமக்கு இன்னும் அதிகமான நன்மை கிடைக்கும். நாம் தீமையை செய்தால் நமக்கு இன்னும் அதிகமாக தீமைதான் கிடைக்கும். அதனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்ய பழகி கொள்ளுங்கள். நீங்கள் ஒருவருக்கு நன்மை செய்யும் போது உங்களுக்கு பல மடங்காக அது நன்மையாக வந்து சேரும். இதை நானாக சொல்லவில்லை, இறை வார்த்தை தான் கூறுகிறது. அதனால்தான் ஆண்டவர் கூறுகிறார், உள்ளவரிடம் கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். நாம் அதிகமாக கொடுக்கும் போது நமக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும். அதனால் கொடுக்கக்கூடிய மனம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். எப்பொழுதும் பெற்றுக்கொள்வதை மட்டும் நாம் நினைக்காமல் பிறருக்கு கொடுக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் ஆண்டவரிடமிருந்து இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை பெறுகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த கால வேலைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. ஆண்டவரே, உமை போற்றுகிறோம், உமை புகழுகிறோம், உமை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. விண்ணையும் மண்ணையும் படைத்த வல்லமையுள்ள தேவனே உமை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம் ராஜா. இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி ராஜா. கடந்த இரவு முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் உமக்கு கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்த கிருபைக்காக நன்றி தேவனே. ஆண்டவரே, இந்த புதிய நாளிலே நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களுடைய பிரயாணங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நாங்க சந்திக்க இருக்கிற நபர்களை ஒப்பு கொடுக்கிறோம் தேவனே. நாங்க போக இருக்கிற இடங்களை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. எல்லாவற்றிலும் நீர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும் அப்பா. எல்லா செயல்களையும் உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீர் எங்களோடு இருந்து எங்களுக்கு நன்மையானதே செய்யும் தேவனே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பிறருக்கு உதவக்கூடிய மக்களாக, தேவையில் இருப்பவர்களுடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய மக்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா. எங்களுக்கு கற்றுத்தாரும் தேவனே. எங்களிடம் கேட்பவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் அவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய மக்களாக எங்களை மாற்றும் அப்பா. ஆண்டவரே, எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதியும் தேவனே. யாக்கோபு, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்று கூறியது போல இதோ இப்பொழுதும் நாங்களும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. இதோ இப்பொழுது எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ராஜா. உம்முடைய வல்லமையினால எங்களை நிரப்பும் தேவன். எங்கள் ஒவ்வொருவர் மீது இரக்கமாயிரும் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமீன். முதல் வாசகம், எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 19 முதல் 25 வரை. சகோதர சகோதரிகளே, இயேசுவின் உடலை கோவிலின் திரை சீலைக்கு ஒப்பிடலாம். இத்திரைச்சீலை வழியாக திருத்தூயகத்திற்குள் நுழைய நமக்கு துணிவு உண்டு. ஏனெனில் அவர் ரத்தம் சிந்தி தமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார். இதுவே வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி. மேலும் கடவுளுடைய இல்லத்தின் மீது அதிகாரம் பெற்ற பெரிய குரு ஒருவர் நமக்கு உண்டு. ஆதலால் தீய மனச்சான்றிலிருந்து விடுவிக்கப்பட்ட உள்ளமும் தூய நீரில் கழுவப்பட்ட உடலும் உடையவர்களாய் நேரிய உள்ளத்தோடு மிகு உறுதியான நம்பிக்கையோடும் அவரை அணுகி செல்வோமாக. நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்கு உரியவர். எனவே நாம் எதிர்நோக்கி இருப்பதை பற்றி தயக்கமின்றி அறிக்கையிடுவதில் நிலையாயிருப்போமாக. அன்பு செலுத்தவும் நற்செயல்கள் புரியவும் ஒருவரை ஒருவர் தூண்டி எழுப்ப கருத்தாய் இருப்போமாக. சிலர் வழக்கமாகவே நம் சபை கூட்டங்களில் கலந்து கொள்வதில்லை. நாம் அவ்வாறு செய்யலாகாது. ஒன்று கூடி ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுவோமாக. இறுதி நாள் நெருங்கி வருகிறதை காண்கிறோம். எனவே இன்னும் அதிகமாய் ஊக்கமூட்டுவோம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 21 முதல் 25. அக்காலத்தில் இயேசு மக்களிடம், விளக்கை கொண்டு வருவது எதற்காக? மரக்காலின் உள்ளேயோ கட்டிலின் கீழேயோ வைப்பதற்காகவா? விளக்கு தண்டின் மீது வைப்பதற்காக அல்லவா? வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, வெளியாகாமல் ஒளிந்திருப்பது ஒன்றுமில்லை. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். மேலும் அவர், நீங்கள் கேட்பதை குறித்து கவனமாயிருங்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும், இன்னும் கூடுதலாகவும் கொடுக்கப்படும். ஏனெனில் உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று அவர்களிடம் கூறினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.